ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். மின்சாரத்துறையிலேருந்து எந்த ஒரு எழுத்து தேர்வும் இல்லாமல் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுக்கான மாத சம்பளம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 84,000 ரூபா பர் மந்த் உங்களுக்கு இருக்கும். கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கு 19/4/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலான நோட்டீஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் என்னென்ன மாதிரி கேட்டகரிக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதற்கான சம்பளமாக நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயரில் 84,000, செகண்ட் இயரில் 88,000 பர் மந்த்துக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இது போக மெடிக்கல் பாலிசி 5 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தான மெடிக்கல் பாலிசி செல்ஃபுக்கும் ஃபேமிலிக்கும் சேர்த்தே கொடுக்குறாங்க. அதாவது 2வது கேட்டகரி என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் அப்படின்ற கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட் இயரில் 45,000 சம்பளம், செகண்ட் இயரில் 48,000 ரூபா இதுக்கான சம்பளம். இதுக்கும் மெடிக்கல் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் இதற்கான சம்பளம். நம்ம சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபா பர் ஆனமுக்கு உங்களுக்கு இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அந்த பர்சனல் இன்டர்வியூக்கு எப்படி நீங்கள் உங்களை கால் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய டிகிரியில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில், டிகிரியில் எவ்வளோ மார்க் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி உங்களை இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரெக்டாக உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ஸில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதில் டோட்டலாக எக்ஸ்டர்னல் சர்வீஸ்க்கு எத்தனை பேர், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஃபேப்ரிகேஷனுக்கு எத்தனை பேர் அப்படின்ற டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ டோட்டலாக இவ்வளோ வேக்கன்சிஸ் எடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கான வயது வரம்பை பொறுத்தளவுக்கு மினிமம் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் எல்லாருமே 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ரிசர்வேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸில் யூஆர், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியிலுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 33 காலி பணங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதற்கான வயது வரம்பு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷமும், எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷமும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ சம்பளம் பார்த்தாச்சு, வயது வரம்பு பார்த்தாச்சு, வேக்கன்சிஸ் பார்த்தாச்சு. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் டிகிரி, அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ்க்கும், ஃபுல் டைம் டிப்ளமோ ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கும் அட்லீஸ்ட் 60% மார்க் எடுத்துருக்கணும். இதே நீங்கள் எஸ்சி, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 50% மார்க் இருந்தாலும் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் FTA 1, FTA 2 அப்படின்னு 2 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. FTA 1க்கு டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும், EEE படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் அந்த கேட்டகரியை பொறுத்தளவுக்கு டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி FTA 3 ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். CNC ப்ரோக்ராமிங் ஆப்ரேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டேபிளை வந்து ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் மீட் ஆச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சம்பளம், அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெனூர் பேசிஸில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. 2 இயர்ஸ்க்கு இருக்கும். அப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்துட்டு நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்க அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா
டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு careers.phel.in. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ₹200 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன் காப்பியை வந்து எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். AGMHR பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன், BB நம்பர் 2606, மைசூர் ரோட், பெங்களூர் 560026 அப்படின்ற அட்ரஸ்க்கு 19/4/2025க்குள்ளே கார்ட் காப்பி அக்னாலேஜ்மெண்ட் வச்சு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணணும் ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, அது வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்கான 10th மார்க் ஷீட்டு இல்லை 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி செல்ஃப் அண்டர்டேக்கிங் OPC கேண்டிடேட் இது வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்ஸ் எல்லா உங்கள் டிப்ளமோ டிகிரியோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் நார்ம்ஸ் அடாப்டட் யூனிவர்சிட்டிலேருந்து CGPA கன்வர்ஷன் அந்த ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வேறு எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணணும். இல்லை வேலை பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் 26/3/2025 காலை 10 மணிலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு 16/4 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 19/4/2025 வரைக்கும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 21/4/2025 வரைக்கும் கார்ட் காப்பீஸை ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நல்லா செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒர்க் நேச்சர் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீட் ஆச்சு அப்படின்னா உடனே இந்த பதவிக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.